வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு பச்சை சுண்டைக்காய் வச்சு சூப்பரான சுண்டைக்காய் வத்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. இதில் இருக்க காம்பு பகுதிகளை நீக்கிட்டு வச்சிருங்க. அடுத்து இந்த சுண்டைக்காயில் இருக்க விதை வெளியே தெரிகிற மாதிரி உடைக்கணுங்க. இந்த மாதிரி லேசாக ஒரு தடவை தட்டுனீங்கன்னா சுண்டைக்காய் உடஞ்சிருங்க. இப்படி இல்லைன்னா இந்த சுண்டைக்காயில் பாதி அளவுக்கு கத்தியில் ஒரு கீறல் போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்க, எல்லா சுண்டைக்காயுமே தட்டி எடுத்திருக்கேன். அடுத்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு நாள் மட்டும் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ பாருங்க, முதல் நாள் காலையில் இந்த சுண்டைக்காயை வெயிலில் வச்சுருக்கேன். காக்கா குருவியெல்லாம் வந்து இந்த சுண்டைக்காயை தொடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பழைய துப்பட்டா வச்சு மூடி வச்சிடுறேங்க. இப்போ பாருங்க, இரவு 7 மணி ஆயிருக்கு. இந்த சுண்டைக்காயை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பாத்திரத்தை மூடி வைக்காம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, 2வது நாள் காலை நல்லா வெயில் வந்துருச்சுங்க. இப்போ இந்த சுண்டைக்காயை மோர்லேருந்து வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டை வெயிலில் வச்சு இன்னைக்கு ஃபுல்லாக காய வச்சிடுறேங்க. இப்போ பாருங்க, 2வது நாள் சுண்டைக்காய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ திருப்பியும் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிருங்க. அடுத்து 3வது நாள் காலை இந்த சுண்டைக்காய் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ இதை இந்த மோர்லேருந்து வடிச்சிட்டு இந்த பிளேட்டில் போட்டுட்டு நல்லா காய வச்சுக்கிறேன். இனி ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. இந்த சுண்டைக்காயை 3 நாட்களுக்கு நல்லா அடிக்கிற வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ பாருங்க, 5வது நாளாக சுண்டைக்காய் நல்லா காஞ்சிருக்கு. கையில் லேசாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தாலே சுண்டைக்காய் நல்லா பொடிஞ்சு வந்துருங்க. இந்தளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருங்க. இந்த சுண்டைக்காயில் ஈரம் படாமல் காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வருஷத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த சுண்டைக்காய் வத்தல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.